Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஏத்தரோட ரிஸ்டாங்கிற புது மாடலை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் நம்ம எப்போ எடுத்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த ஷோரூமில் இருந்து நாங்கள் 2 ஸ்கூட்டர் வாங்கியிருக்கோம். ஒன்று 450X, இன்னொன்று 450S. இப்போ தேர்ட் ஸ்கூட்டர் எங்களுக்கு இது ஏத்தரோட ஃபேமிலி ஸ்கூட்டர். பார்க்க நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு வந்திருக்கோம். வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அப்புறமேட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த வண்டியை புக் பண்ணோமா இல்லை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டோமா. ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மளோட ஸ்கூட்ரு வந்துருச்சு. இதுதான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஸ்கூட்ரு ரிஸ்டா. இது எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்க்க அழுக்காக தான் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நாங்கள் ஓட்டி பார்த்த வகையில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது ஏத்தரோட மற்ற இது மாதிரி ஸ்கூட்டர் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஹெவியாகவும் கொஞ்சம் பல்கியாகவும் இருக்குது. பிகாஸ் இது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்ரு கிடையாது, இது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்ரு. இது ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் பல்கியாக ஃபீல் ஆகுது. ஒருவேளை நாங்கள் 450X ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இதில் ஷிஃப்ட் ஆகுறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ஸோ இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்கூட்டரோட க்ளோஷர் வியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எங்களுக்கு ஓகே தான். இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போனோம்னா, இது ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்பேஸ் நல்லா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு இப்போ டச் கண்ட்ரோல் கிடையாது. அது உண்மையிலே ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நாங்கள் ஒரு வருஷமாக 450 யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதோட டச் கண்ட்ரோலை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை ஏத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஜாய்ஸ்டிக்லேயே கொடுத்துட்டாங்க. ஏதாவது எப்போயாவது ஒரு தடவை தான் நம்ம செட்டிங்ஸ் மாற்றுவோம். அதை நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களால காஸ்ட்டு கட் பண்ண முடியும், கஸ்டமரோட இதுவையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். இதில் 2 மோடு இருக்குது, ஸ்மார்ட் மோடு, ஜிப் மோடு. 2 மோடு தான். ஸ்மார்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 50-60 வரைக்கும் போகுது. ஜிப்பு ஒரு 70-80 வரைக்கும் போகுது. அப்புறம் இதோட குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு மெயின் இந்த சீட்டு தாங்க. நல்ல பெரிய சீட்டு, ஒரு 2 பேர் உட்காந்தாலும் நல்லா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் இதுக்கு ஃபேமிலி ஸ்கூட்ரு. இப்போ நீங்களே பாருங்களேன், ஓரளவு ஹெவியான பர்சன் தான். பட்டு ஆனால் அதோட ஸ்பேஸை பாருங்கள், பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி லெக் ஸ்பேஸ், லெக் ரூமும் நல்ல ஹேண்டில் எல்லாம் இடிக்காது. சில ஸ்கூட்டரில் ரொம்ப இறுக்கிக்கிட்டு போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது அப்படி இல்லை, நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ லக்கேஜ் இந்த மாதிரி எது வைக்கிறதா இருந்தாலும் முன்னாடியும் வச்சுக்கலாம். அப்புறம் பூட் ஸ்பேஸை பற்றி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பூட் ஸ்பேஸ், நல்லா தாராளமாக இருக்குது. ஏன்னா சீட்டு பெருசுங்கிறதுனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடும். 2 ஹெல்மெட் வைக்கலாம். நல்ல போதுமான அளவு ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு என்ன தேவையோ அது கம்ப்ளீட்டாக ஏத்தர் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது அந்த இடத்துல. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தோம்னா ஓரளவு நல்ல குவாலிட்டி தான். இந்த லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் வச்சுருக்காங்க. உள்ள மாடலுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகாது. ஸோ வந்து ஏதாவது மழை பெய்கிறப்ப நம்ம பாட்டு அதை மூடாமல் வச்சுருவோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். முன்னாடி ஹெட் லேம்ப்ஸு எல்லாமே பார்க்க லுக்காக இருக்குது. இது வந்து டோட்டலாக பார்த்தோம்னா எனக்கு ஒரு போட் டிசைன் மாதிரி எல்லாமே, அதோட பம்பரு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு போட் இன்ஸ்பிரேஷன் வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இதோட கலரும் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த ஏத்தரை பற்றி நிறையா வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரும். அப்புறம் இதில் ரெண்டாவது விஷயம் ஹில் ஹோல்டுங்கிறது நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க. இந்த மாதிரி ஒரு ஏத்தத்தில் நம்ம நின்றுட்டோம்னா அது பாட்டு ஹில் ஹோல்டு ஆக்டிவ் ஆகிரும் உடனே. இன்கேஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம த்ரோட்டில் கொடுத்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு ரைட் மோடுக்கு வந்துடுது. இது வந்து ஏதாவது ஒரு டிராஃபிக்லேயோ இல்லை ஒரு பாலத்துலேயோ இந்த மாதிரி நம்ம நிற்கிறப்ப யூஸ் ஆகும். நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதே மாதிரி இது அப்ஸ்டேரில் ஒர்க் ஆகுதான்னு நாங்கள் பார்த்தோம். அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்போ வந்து டவுன் அண்ட் அப்பு 2 இடத்துலையுமே இந்த ஹில் ஹோல்டு ஃபியூச்சர் ஒர்க் ஆகுது. அது மாதிரி நல்ல குவிக் ரெஸ்பான்ஸாகவும் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து 2 பிரேக்கை வந்து நம்ம விட்டோம்னா அது ஹில் ஹோல்டு ஆக்டிவ் ஆகிடுது. அதே மாதிரி ரிலீஸ் ஆகுறதும் ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிலரேஷன் லைட்டாக கொடுத்தாலே உடனே அது வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இதோட ஃபியூச்சரும் நல்லா குவிக்காக இருக்குது. ஓவராலாக சொல்ல போனோம்னா எங்களுக்கு இந்த ரிஸ்ட்டாக பிடிச்சிருச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். வித்தின் 1 வீக் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இது எங்கள் வீட்டில் வந்து இது 3வது ஏத்தரோட வண்டி. 2 450 இருக்குது, அப்புறம் இது 3rd ஒன். இந்த வண்டி பிடிச்சதுனால தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நாங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஸ்டாவோட ஃபுல் ரிவ்யூ, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, மைலேஜ், டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே வரும் நம்ம வீடியோவில். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.